அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல தமிழ்நாட்டோட மனித வள மேம்பாட்டு குறியீடு, அதாவது ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். அதுக்கு கீழ வரக்கூடிய தமிழ்நாட்டோட ரேங்க், அது சார்ந்த தகவல்கள், அதுக்கப்புறம் நிதி ஆயோக் வெளியிட்ட தமிழ்நாடு ரிலேட்டட் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் இதுல பார்ப்போம். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க ரெகுலரா வீடியோ கேட்குறீங்க டெய்லி போட சொல்லி. பட் கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் இருக்கிறதுனால என்னால போட முடியல. ஸோ என்னால முடிஞ்ச அளவுக்கு எனக்கு டைம் கிடைக்கிறப்போ உங்களுக்கு நான் வீடியோ கொடுக்க பார்க்குறேன். ஸோ நம்ம வீடியோக்குள்ள போவோம். இந்த ரிப்போர்ட் எந்த இயரை பேஸ் பண்ணது அப்படின்னா 2023வது வருஷத்தை பேஸ் பண்ணி 2025ல் விட்டுருக்காங்க. ஹெச்டிஆர் ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட், மனித வள மேம்பாட்டுக்கான அறிக்கை 2025ல் வெளியிட்டது. 2023வது ஆண்டை பேஸ் பண்ணி. ஸோ 2023வது வருஷத்துல வந்து எப்படி இருந்துச்சு மனித வள மேம்பாடு நம்ம தமிழ்நாட்டு அளவில் அப்படின்னா, ஸோ மனித வள மேம்பாட்டு குறியீட்டுல நம்ம தமிழ்நாட்டோட மதிப்பெண் எவ்வளோ அப்படின்னா 0.734 இந்த மதிப்பெண்ணை பெற்றிருக்கு. இந்திய அளவில் நம்ம தமிழ்நாடு எத்தனாவது மாநிலமா இருக்குன்னா 3வது மாநிலமா இருக்கு. ஸோ இங்கிலீஷ்ல இந்த 2 இருக்கும், இதை அடிச்சிருங்க. 3rd பிளேஸ் தான் நம்ம தமிழ்நாடு. தமிழ்நாடு வந்து தொடர்ந்து சிறப்பா ஒரு செயல்படுற மாநிலமா தான் இருக்கு. மனித வள மேம்பாட்டு குறியீட்டுல 3rd பிளேஸ் பிடிச்சிருக்கு. ஸோ அடுத்தடுத்த ரிப்போர்ட்ஸ்ல வந்து நிறைய ரிப்போர்ட்ஸ்ல நம்ம மாநிலம் வந்து முன்னணி நிலையில தான் இருக்கு. கல்வி முன்னெடுப்புகளா இருக்கட்டும், அதுக்கப்புறம் சுகாதார விரிவாக்கமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம எஸ்டிஜி கோல்ஸ், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ், அது வந்து நம்ம எஃபிஷியண்டா செயல்படுத்துறதுல இருக்கட்டும், எல்லா விஷயத்துலையுமே நம்ம தமிழ்நாடு வந்து முன்னிலையில் தான் இருக்கு. ஸோ நம்ம தமிழ்நாட்டுல சராசரி ஆயுட்காலம் மக்களுக்கு வந்து எவ்வளவா இருக்கு அப்படின்னா 73.4 ஆண்டுகளா இருக்கு. அதுக்கப்புறம் மொத்த உள்நாட்டு உற்பத்தி மாநில அளவுல எவ்வளவா இருக்குன்னா 36.67 ட்ரில்லியனா இருக்கு. இது டாலர்ல பாத்தீங்கன்னா $492 பில்லியன் இருக்கு. அதுக்கப்புறம் நாட்டிலேயே உயர்ந்த ஒரு ஜிஇஆர், அதாவது மொத்த மாணவர் சேர்க்கை விகிதம் அப்படின்னு சொல்லுவாங்க, கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ. அதுல வந்து நம்ம தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. 47% இருக்கு. கிட்டத்தட்ட 50% கிட்ட இருக்கு. ஸோ இந்த ஒரு மொத்த மாணவர் சேர்க்கை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நியூ எஜுகேஷன் பாலிசி கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது புதிய தேசிய கல்விக் கொள்கை 2020 கொண்டு வந்திருப்பாங்க. அது வந்து 50% மேல நம்ம கொண்டு வரணும். இப்போ இந்திய அளவில் வந்து 20%, 27% சம்திங் தான் இருக்கு மொத்த மாணவர் சேர்க்கை அப்படின்றது. ஸோ அது 50% கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் புதிய தேசிய கல்விக் கொள்கை கொண்டு வந்திருப்பாங்க. நம்ம தமிழ்நாடு வந்து அது இம்ப்ளிமெண்ட் பண்ணல. ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ணல அப்படின்றதுக்கெல்லாம் ரீசன் இருக்கு. ஏன்னா அதுல மும்மொழி கொள்கை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு ரீசன் நாங்க ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ணல அப்படின்றது சொல்றாங்கன்னா, நாங்க ஆல்ரெடி 50% கிட்ட தான் இருக்கோம். 47% 50 கிட்ட தானே இருக்கு. ஸோ நீங்க வந்து அதோட இலக்கே 50% வச்சிருக்கீங்க. நாங்க இப்பவே 47%, அதாவது 50% கிட்ட இருக்கோம். நாங்க ஏன் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் சொல்லிட்டு இருக்கு. ஸோ அடுத்து முக்கிய வளர்ச்சி குறிகாட்டிகள் என்னென்னலாம் இருக்கு வளர்ச்சி குறிகாட்டிகளா அப்படின்னா, நம்ம ஹெச்டிஐ அப்படின்னு ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டா, ஹெச்டிஐன்றது ஒரு 3 அளவுகோல்களை வச்சு அளவிடுவாங்க. மொதல் விஷயம் வந்து ஆயுட்காலம். நம்ம எவ்வளவு வருஷம் வாழ்வோம் அப்படின்றது, சராசரி ஆயுட்காலம். அதுக்கப்புறம் கல்வி, 2வது விஷயம் கல்வி. 3வது விஷயம் வந்து வாழ்வாதாரம், தனிநபர் வருமானம். அது வந்து 3வது விஷயம். இப்படி வந்து இந்த 3 விஷயத்த வச்சுதான் நம்ம ஹெச்டிஐ, மனிதவள மேம்பாட்டு குறியீடு அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம கொண்டு வருவோம். அடுத்தடுத்த ஸ்லைட்ல அதை நம்ம பார்ப்போம். இப்போ வந்து ஆயுட்காலம் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு எவ்வளவா இருக்குன்னா 73.4 ஆண்டுகளா இருக்கு. இது தேசிய சராசரியை விட அதிகம் தான் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து கல்வி. தமிழ்நாடு வந்து திறன் மேம்பாட்டு இயக்கம் அப்படின்ற ஒரு விஷயத்த தொடங்கியிருக்கு. ஸோ இதன் மூலயமா வந்து மாநில திட்டங்கள் வந்து நிறைய, அதாவது நான் முதல்வன் திட்டம் அப்படின்ற ஒரு விஷயமா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய திறன் மேம்பாட்டு திட்டங்களை நம்ம கொண்டு வந்திருக்கோம். அதன் மூலயமா நம்ம கல்வி வந்து நாட்டில் வந்து முதன்மை மாநிலமா உயர்த்தியிருக்கோம். அந்த மொத்த மொத்த மாணவர் சேர்க்கை விகிதமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் நிறைய விஷயம் வந்து நம்ம தமிழ்நாட்டு கல்வி அளவுல முன்னிலையில தான் இருக்கும். அப்படின்றது இதுல சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எழுத்தறிவு விகிதம் லிட்ரஸி ரேட் எவ்வளவா இருக்கு அப்படின்னா 80%ல இருந்து 82% இருக்கு. பொருளாதாரம் எவ்வளவா இருக்கு? மாநிலத்தின் தனிநபர் வருமானம், அதாவது பெர் கேபிட்டா இன்கம் தனிநபர் வருமானம் எவ்வளவு இருக்குன்னா 3.62 லட்சமா இருக்கு ஒருத்தருக்கு தமிழ்நாட்டு அளவுல. இது வந்து இந்திய அளவுல எத்தனாவது இடத்துல இருக்கும் நம்ம தமிழ்நாடு தனிநபர் வருமானம் அளவுல அப்படின்னா 3வது இடத்துல இருக்கும். சுகாதாரம் மற்றும் வறுமை, நிதி ஆயோக் வந்து சுகாதாரம் ரிலேட்டடா வறுமை ரிலேட்டடா தான் நம்ம தமிழ்நாட்டை ரேங்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ சுகாதாரத்துல வந்து நம்ம எத்தனாவது இடத்துல இருக்கோம் அப்படின்னா 2வது இடத்துல இருக்கோம். அதாவது நிறைய ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டி இருக்கு, நிறைய சுகாதார சேவைகளை வந்து தொடங்கியிருக்காங்க. மக்களை தேடி மருத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க.
ஸோ இதன் மூலியமா நம்ம சுகாதார அளவுல வந்து நம்ம முன்னணி மாநிலமா இருக்கோம். இந்திய அளவுல நம்ம 2வது இடத்துல இருக்கோம். வறுமை வந்து ஒழிக்கிறதுல வந்து நம்ம தமிழ்நாடு முதலிடத்துல இருக்கு. இது வந்து வறுமை ஒழிப்புன்றது எஸ்டிஜி கோல்ஸ்ல ஒரு முக்கியமான கோல் வறுமை ஒழிப்பு. அது இந்திய அளவுல நம்ம தமிழ்நாடு வந்து வறுமை ஒழிக்கிறதுல முதன்மை மாநிலமா, முன்னணி மாநிலமாவும் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. ஸோ தமிழ்நாட்டு அளவுல அ பன்முக வறுமை விகிதம் அப்படின்றது என்னன்னா, இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்கன்னா, மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. பல பரிமாண வறுமை குறியீடு அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல எக்ஸாக்ட்டா. ஸோ அது வந்து நம்ம தமிழ்நாடு அளவுல 2.2% மிக குறைந்த அளவு தான் பதிவாயிருக்கு அப்படின்றத இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து மனிதவள மேம்பாடு அப்படின்ற ஒரு விஷயத்துல நம்ம தமிழ்நாடு வந்து முன்னணி மாநிலமா இருக்கு. அதுல நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள முன்னணி மாவட்டங்களா ஒரு 5 மாவட்டம் இருக்கு. அது என்னன்றத வரிசையா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல கன்னியாகுமரி இருக்கு. கன்னியாகுமரி. 2வது இடத்துல விருதுநகர் இருக்கு. 3வது இடத்துல வந்து தூத்துக்குடி, 4வது இடத்துல சென்னை, 5வது இடத்துல காஞ்சிபுரம். இதெல்லாம் முன்னணி மாவட்டங்கள் நம்ம தமிழ்நாடு அளவுல. ஸோ முன்னணி மாவட்டம் பார்த்துட்டோம். லீஸ்ட் டிஸ்ட்ரிக்ட்ஸையும் பார்க்கணும் இல்லையா? கடைசி மாவட்டங்கள். லாஸ்ட் 5 டிஸ்ட்ரிக்ட்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, லாஸ்ட்டா இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் 32வது மாவட்டமா இருக்கிறது என்னன்னா அரியலூர், அதுக்கடுத்து பெரம்பலூர், அப்புறம் தேனி, அப்புறம் விழுப்புரம், திருவாரூர். இதெல்லாம் கடைசி 5 மாவட்டங்களா இருக்கு. ஸோ நிதி ஆயோக் வந்து நெறைய குறியீடுகள் வெளியிட்டிருக்கு. ஸோ வேறு சில தரவரிசையிலும் நம்ம தமிழ்நாடு வந்து முதன்மை மாநிலமா தான் இருக்கு. மனிதவள மேம்பாடு குறியீடு மட்டும் இல்லாம, தேசிய சமூக பொருளாதார குறியீடு, அப்புறம் வளர்ச்சி குறியீடு அப்படின்ற விஷயத்துலலாம் தொடர்ந்து முதலிடங்களை பெற்று வருகிறது. அதாவது தேசிய சமூக பொருளாதார குறியீடு, வளர்ச்சி குறியீடு இதுலலாம் நம்ம தமிழ்நாடு வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. அப்புறம் வந்து நிதி ஆயோக் வெளியிட்ட எஸ்டிஜி குறியீடுல நம்ம தமிழ்நாடு வந்து 3வது இடத்துல இருக்கு. 78 மதிப்பெண் பெற்று நம்ம தமிழ்நாடு வந்து 3வது இடத்துல இருக்கு. சமூக முன்னேற்ற குறியீடு அப்படின்றது என்னன்னா, சோசியல் ப்ராக்ரஸ் இண்டெக்ஸ். அதுல நம்ம தமிழ்நாடு எப்படி இருக்கு அப்படின்னா, சமூக முன்னேற்றம், ஊட்டச்சத்து, அப்புறம் அடிப்படை மனித சேவைகள் இதெல்லாம் நம்ம தமிழ்நாடு வந்து முன்னணி மாநிலமா இருக்கு. முன்னணி இடத்தை பிடிச்சிருக்கு அப்படின்றத இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ சிசு மரண விகிதம். சிசு மரண விகிதம் அப்படின்றது என்னன்னா, ஐஎம்ஆர். ஐஎம்ஆர்ல வந்து மிக குறைந்த அளவு தான் நம்ம குழந்தை இறப்பு விகிதத்தை பதிவு செஞ்சிருக்கோம். எவ்வளோன்னா 2024 அந்த நிலவரப்படி 1000 குழந்தைகள் பிறக்குதுன்னா, அதுக்கு 11 குழந்தைகள் தான் இறக்குது அப்படின்றத நம்ம பதிவு செஞ்சிருக்கோம். முன்னெல்லாம் வந்து இதை விட அதிகமா இருந்திருக்கும். இப்ப 2024 வந்து 11 குறைச்சிருக்கோம். இது தேசிய சராசரியை விட ரொம்பவே கம்மி தான் நம்ம தமிழ்நாடு அளவுல. ஸோ இந்த வீடியோ முடிஞ்சது. இந்த வீடியோல நம்ம என்ன பார்த்தோம்னா, தமிழ்நாடு அளவுல HDI அதாவது ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் ரிப்போர்ட்ல தமிழ்நாடு எத்தனாவது இடத்துல இருக்கு, எவ்வளவு மார்க் எடுத்திருக்கு, தமிழ்நாடு அளவுல எந்தெந்த மாவட்டங்கள் முன்னிலையில் இருக்கு, எந்தெந்த மாவட்டங்கள் பின்னாடி இருக்கு, அதுக்கப்புறம் தமிழ்நாட்டோட எழுத்தறிவு விகிதம், அப்புறம் இந்த ஜிஇஆர் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டு முக்கிய குறிகாட்டிகள் என்னென்ன இருக்கு அப்படின்றது எல்லாமே பார்த்தோம். அடுத்து வந்து தமிழ்நாட்டு அளவுல நிதி ஆயோக் வெளியிட்ட மற்ற குறியீடுகள், இன்னும் நிறைய குறியீடுகள் இருக்கு இல்லையா? அந்த குறியீடெல்லாம் நான் அடுத்த வீடியோல போடுறேன் தமிழ்நாட்டு அளவுல. அதுக்கப்புறம் இந்திய அளவுலயும் மனிதவள மேம்பாட்டுக்கு வந்து குறியீட்டுக்கு நான் வீடியோ போடுறேன். அடுத்தடுத்து நிதி ஆயோக் ரிப்போர்ட்ஸ் அப்புறம் நிறைய விஷயம் இருக்கு. அப்புறம் நிதி ஆயோக்கு நிறைய ரிப்போர்ட்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ரிப்போர்ட்ஸையும் எடுத்து நான் நடத்தி போடுறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.